ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. எங்கள் ஆனிவர்சரி வீடியோவை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரியே எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக எங்களுடைய வீடியோஸை பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனிவர்சரி வீடியோவில் நான் வந்து காரைக்கால் பிரியாணியோட ஒரு கஞ்சி ஒன்று பண்ணியிருந்தேன்ல, அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கி போட முடியல, நான் அப்புறமா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு போடுறேன். அன்றைக்கி நிறையா ஐட்டம்ஸ்லாம் பண்ணதுனால உங்களுக்கு போட முடியாமல் இருந்தது. உங்களுக்காகவே நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்ற ரெசிப்பியை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டெசர்ட் எப்போ பிரியாணி செஞ்சாலும் செய்வாங்க. பிரியாணி இல்லைன்னா இந்த டெசர்ட் இல்லைன்னா இந்த பிரியாணி இல்லை. அந்த மாதிரி காரைக்கால் பிரியாணி செய்யும் போதெல்லாம் இந்த கஞ்சி பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சம்பா கோதுமை 1 கப், பால் 1/2 லிட்டர், கண்டென்ஸ்ட் மில்க் 75 கிராம்ஸ், சுகர் 4 டேபிள் ஸ்பூன், நெய், முந்திரி, திராட்சை. இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நம்ம சம்பா கோதுமை உடஞ்சது இருக்கும்ல, அதை வந்து நம்ம 1 கிளாஸ் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இதை வந்து ரொம்ப ரவை மாதிரி அரைக்கக்கூடாது, ஒரு சுற்று சுற்றுனா போதும். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இதை வந்து வாஷ் பண்ணி 1 ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ அந்த ஊற வச்சோம்ல இந்த சம்பா கோதுமை, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் சம்பா கோதுமை நம்ம அளந்துமோ அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் 1 டம்ளர் அளவுக்கும் பாலும் ஊற்றிக்கிங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2 டம்ளர் பால் ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலுமா ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. எங்கள் ஆனிவர்சரி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இந்த பாலுக்கும் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்திக்கலாம். இப்போ வேக வச்சுருக்குறோம்ல அந்த சம்பா கோதுமையை எடுத்து அதில் ஸ்டவ்வில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 250 ml மில்கை வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கிறேன். பால் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை பார்த்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அப்புறம் வேணும்னா கூட அப்புறமா ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 75 கிராம்ஸ் நான் வந்து மில்க் மெய்டு ஊற்றுறேன். அதையும் இதோட ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமும் பால் ஊற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பால் நம்மளுக்கு வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி மில்க் மெய்டும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா வந்து இந்த கஞ்சியோடைய ஃப்ளேவர் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி வந்து போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த முந்திரியும் திராட்சையும் வறுக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போது நான் வந்து கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வறுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டாச்சு. பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கடைசியாக பிரியாணிக்கு சர்வ் பண்ண வேண்டியது தான். லாஸ்ட் வீடியோவில் பிரியாணி பார்த்தீங்களா, அந்த பிரியாணி கூட இந்த கஞ்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது.
கஞ்சி இல்லாமல் பிரியாணி இல்லை, பிரியாணி இல்லாமல் கஞ்சி இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இப்போ தான் எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கஞ்சி பிடிக்காமல் இருக்குமா? சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்ல, அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye bye.